அடுத்த முறை இங்க வரும்போது என்ன போல வெள்ளை சட்டையும் போட்டுட்டு வருவீங்கன்னு நம்புறேன். வெள்ளை சட்டை உனக்கு தொல்லை என்றால் நீ சாத்தானின் பிள்ளை. அது அழுக்காயிருந்தாலும் அதை மாறி மாறி போடு, கேப்ப மாறி. அநேக பரிசுத்தவான்கள் இந்த வெள்ளை ஜிப்பா ஏன் போடுகிறார்கள் என்றால் முக்கியமான காரணம், வேறு வழி இல்லை. வெளியிலிருந்து வருகின்ற விருந்தாளிகள் வெள்ளை சட்டை, மஞ்ச சட்டை, பிஞ்ச சட்டை எதுவும் போடுவார்கள். அவர்களை கேட்கலாம், கேட்க முடியாது. ஊழியக்காரன் தாடி வைக்கவே கூடாது. பேங்கில் 1 கோடி வைக்கலாம். பரிசுத்தவான்களின் சபைகளில் பெண்கள் ஆண்களிடமோ ஆண்கள் பெண்களிடமோ பேசக்கூடாது. பேசினால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஊழியக்காரர்கள் முகத்தை முற்றிலுமாக சிரைத்திருக்க வேண்டும். சிரைக்காவிட்டால் அந்த சபையிலே நீ ஒன்றும் சிரைக்க முடியாது. பரிசுத்தவான்கள் சிரிக்கக்கூடாது. சிரித்தால் பரிசுத்தம் சிதறிவிடும். அது பரிகாசம். வெள்ளச்சட்டை பரிசுத்தம் பரிசுத்தம்னு அவனை கண்ட்ரோல் பண்ணி அந்த மனுஷனை இயல்பாக வாழ விடாமல் அவனை அப்படி மெண்டல் டார்ச்சர் பண்ணி கடைசியில் சோகமாக சுற்றி திரிகிறானுங்க. பாதி பேர் பயந்து பயந்து சாகுறானுங்க. ஒரு விஷயத்தை செய்ய பயப்படுறானுங்க. இது ஒன்று தேவ பயம் கிடையாது. சாதாரண மனிதர்கள் தேவ மனிதர்கள் போல ஆட்டமாடி வரையறுக்கப்பட்ட அவசியமற்ற கட்டளைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். போதிக்கிற மாதிரி இறைவன் ஆண்டவர்லாம் டெரர் கிடையாது, அன்பு மிக்கவர். எனவே கிறிஸ்தவத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சொங்கி மாதிரி சுத்தாதடா. நீ சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? உன் மூஞ்சப்பாரு, எண்ணெயை தேய்ச்சி விட்டு வலுவலுன்னு வச்சுருக்கானோ. சர்ச்சை விட்டு வெளியே வர கொஞ்சமாக சிரிக்கியா நீ? உன் பொண்டாட்டியும் சிரிக்கிறதுல உன் பிள்ளைகளும் சிரிக்கிறதுல என்ன ஆவியின் கனி ஒன்றை இருக்குது? வெள்ளை சட்டை போட்டுக்கோ, மற்ற சட்டையும் போடு, நல்ல ஃப்ரீயாக வாழ பாரு. சரிடே, சில பேர் கல்யாணம் முடிக்காமல் ஊழியம் பண்ணுங்க, ஆனால் நீ உள்ளே போய் மாட்டிக்கிறாத. உன்னை மொட்டையும் கட்டையுமா உள்ளே வச்சு தொலைச்சிடுவானுவோ. தேவ மனிதர்கள் வெள்ளை ஜிப்பா போட்டவங்கன்னு பயந்து சாகாத. அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். அவர்களுக்கும் பயம், வேதனை, குழப்பம், கோபம், இன்பம், காமம் எல்லா உணர்வும் இருக்க தான் செய்யுது. அவங்க ஒன்றும் மேலேருந்து டபார்னு குதிச்சவங்க கிடையாது. உள்ளேயே மாட்டிக்கிறாத. நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அது மற்றவங்களுக்கு நல்லதில்லை. போய் தொலை.